வெல்கம் டு பியாண்ட் லிமிட்ஸ் பை கோகுல். ஸோ இன்னைக்கு நம்ம எடுத்துருக்கிற டாபிக் வந்து மினிமம் வையபிள் ப்ராடக்ட், மினிமம் MVP. மினிமம் வையபிள் ப்ராடக்ட் அப்படின்னா ஏன் இது வந்து ஒரு இம்பார்ட்டண்ட் கான்செப்ட். ஸோ இதுவும் வந்து ஒரு ஸ்டார்ட் அப்பில் முக்கியமான இது. ஆல்ரெடி இப்போ பிஸ்னஸ் வந்து லைஃப் ஸ்டைல் பிஸ்னஸ்ன்னு சொல்லுவாங்க. இப்போ நீங்கள் வந்து ஒரு ஜுவல்லரி ஷோரூம் ஓப்பன் பண்ணுறீங்க அப்படின்னா அதில் இன்னோவேஷன் எதுவுமே இல்லை. ஏன்னா ஆல்ரெடி வந்து ஒரு ஊரில் வந்து ஒரு 5 பேர் ஜுவல்லரி வச்சுருப்பாங்க, நீங்கள் 6வதாக திறந்துருப்பீங்க. மேபி டிஃப்ரெண்ட்டாக, அதாவது வந்து டிசைன்ஸில் நீங்கள் டிஃப்ரென்ஷியேட் பண்ணி காட்ட முடியும். ஷோரூமில் கொஞ்சம் டிஃப்ரென்ஷியேட், அதாவது எக்ஸ்பீரியன்ஸில், கஸ்டமர் எக்ஸ்பீரியன்ஸில் டிஃப்ரென்ஷியேட் பண்ண காட்ட முடியும். அதில் புதுசாக ஒரு ப்ராடக்டை பெருசாக உருவாக்குறேன் அப்படின்லாம் ஒன்றும் கிடையாது. ஏன்னா நகை செய்கிறோம், நகையில் டிசைன்ஸை கொண்டுட்டு வரோம். இப்போ இதே வந்து புதுசாக ஒரு ப்ராடக்ட் ஸ்டார்ட் அப் பண்ணுறாங்க பார்த்தீங்களா. அதாவது ஸ்டார்ட் அப் பண்ணோன்னா வந்து அது வந்து ஒன்லி சாஃப்ட்வேர் தான் அப்படின்னு கிடையாது. ஹார்ட்வேரும் புதுசாக ஒரு ப்ராடக்டை உருவாக்குறதும். ப்ராடக்ட் அப்படின்னா சாஃப்ட்வேர் ப்ராடக்ட் ஆர் ஹார்ட்வேர் ப்ராடக்ட் எதுவாக இருந்தாலும் வந்து அது புதுசாக உருவாக்குறது தான். இப்போ உதாரணத்துக்கு வந்து இப்போ ஆப்பிள் எடுத்துக்கிட்டிங்கன்னா, ஆப்பிள் கம்பெனி அவங்க லேப்டாப் இருக்குது. லேப்டாப் பேர் மேக், அது ஒரு ஹார்ட்வேர். இதே வந்து சாஃப்ட்வேர் வந்து மேக் OS, மேக் ஆப்ரேட்டிங் சிஸ்டம். இப்போ ஐஃபோன் இருக்குது, ஐஃபோனில் iOS, அந்த சாஃப்ட்வேர் பேர் iOS. இப்போ அது வெர்ஷன் 16, 17. இப்போ iPhone 16 ரிலீஸ் ஆகிருக்கு. iOS மேபி 18th வெர்ஷனோ ஏதோ சம்திங் அந்த மாதிரி. நீங்கள் ஹார்ட்வேரை உருவாக்குனாலும் சரி, புதுசாக சாஃப்ட்வேரை உருவாக்குனாலும் சரி, அது புதுசாக ஒரு ப்ராடக்ட் டெவலப்மெண்ட்டு. அந்த ப்ராடக்ட் டெவலப்மெண்ட்டு நீங்கள் எடுத்தோன்னே உங்களுக்கு ஐடியாஸ் நிறையா இருக்கும். இந்த ப்ராடக்டை ஃபைனலாக எப்படி கொண்டுட்டு போகணும் அப்படிங்கிறது வந்து உங்களுக்கு ஒரு ஐடியா இருக்கும். ஆனால் எல்லாத்தையும் நாளே உருவாக்கிட முடியாது. நாளேங்கிறது வந்து நீங்கள் லான்ச் பண்ணுறதுக்கு முன்னாடியே எல்லா ஃபியூச்சரோடையும் போக முடியுமா? அதாவது நீங்கள் முன்னாடியே போனீங்க அப்படின்னா, இன்கேஸ் இந்த ப்ராடக்ட் வந்து மார்க்கெட்டில் சக்ஸஸ் ஆகலைன்னு வச்சுக்கோங்க, மணி, டைம் எல்லாம் வேஸ்ட். ஸோ அப்போ இனிஷியல் வெர்ஷனாக நம்ம லான்ச் பண்ணணும். இப்போ நாங்கள் வந்து நித்ரா ஜாப்ஸ் இருக்குது, அது வந்து ஒரு கிளாசிஃபைட்ஸ்னு சொல்லுவாங்க, அல்லது வந்து ஜாப் போஸ்டிங் பிளாட்ஃபார்ம். சரிங்களா? ஒரு கம்பெனி அவங்ககிட்ட இருக்கிற வேக்கன்சியை எங்களுடைய பிளாட்ஃபார்ம் வழியாக போஸ்ட் பண்ணுவாங்க. எங்கள் நித்ரா ஜாப்ஸ் ஆப்பை வந்து தமிழ்நாடு ஃபுல்லாக ஒரு 5 லட்சம் பேர் யூஸ் பண்ணுறாங்க எப்போவுமே. அது இப்போ மோர் தேன் 70 lakh டவுன்லோட்ஸ் ஆயிடுச்சு. தமிழ் காலான்ற வந்து 2 crore டவுன்லோட்னா, நெக்ஸ்ட் அதுக்கு அடுத்தபடியாக தமிழ் ஜாப்ஸ் வந்து 70 lakh டவுன்லோட்ஸில் இருக்குது. சரிங்களா? ஓவரால். பட் ஆனால் ஒரு வேலை கிடைச்சிருச்சுன்னா அவங்க வந்து ஆப்பை அன்இன்ஸ்டால் பண்ணிடுவாங்க. ஆனால் எப்போவும் ஒரு 5 லட்சம் பேர் வந்து எங்கள் ஆப்பை வந்து ஜாப்ஸ் ஆப்பை யூஸ் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. பட் இருந்தாலும் சில கஸ்டமர்ஸ் என்ன கேட்டாங்கன்னா, நீங்கள் எங்களுக்கு ஸ்டாஃப் எடுத்து தர முடியுமா? நீங்களே எங்களுக்கு வந்து ஸ்டாஃபை வந்து எடுத்து கொடுத்துட்டீங்கன்னா எங்களுக்கு பேர்டன் இல்லை அப்படின்னாங்க. ஸோ இந்த ரிக்குயர்மெண்ட் 2-3 வருஷமாகவே இருந்தது. பட் இருந்தாலும் வந்து எங்கள் மனசுக்குள்ள ஒரு தாட் ப்ராசஸ் என்ன அப்படின்னா, இதை வந்து நம்ம சக்ஸஸ்ஃபுல்லாக செய்ய முடியுமா, அவங்கள இதில் சாட்டிஸ்ஃபை பண்ண முடியுமா அப்படிங்கிற இது வந்து கொஞ்சம் போயிட்டே இருந்தது. அதனாலேயே நாங்கள் கொஞ்சம் டிலே பண்ணிகிட்டு இருந்தோம். பட் ஃபைனலி நாங்கள் வந்து அதுக்குள்ளே குதிச்சாச்சு. வி வென்ச்சர்ட் இன் டு ஸ்டாஃபிங் ஏரியா. சரிங்களா? இப்போ நித்ரா ஜாப்ஸ் வந்து ஒரு கிரே அண்டு ப்ளூ காலர் ஜாப்க்கான ஒரு பிளாட்ஃபார்ம். இப்போ நாங்கள் அதுக்கு மேனேஜ் பண்ணுறதுக்கு சாஃப்ட்வேர் பண்ணணும். இப்போ ஸ்டாஃபிங் கான்செப்ட் போகலான்னு முடிவு பண்ணியாச்சு. பட் எங்களுக்கு ஒரு அவுட்லைனாக என்னென்னங்கிறதெல்லாம் தெரியும். ஆனால் நாங்கள் வந்து இப்போ எங்களுக்கு தெரிஞ்ச அசம்ஷனில் நாங்கள் அந்த சாஃப்ட்வேர் டெவலப் பண்ணிட்டோம்னா மறுபடியும் நிறைய கஸ்டமைசேஷன். இது வந்து பியூர்லி ஃபார் எங்களோட யூஸ்க்கு தான். எங்கள் ஸ்டாஃப் நாங்கள் ஏன்னா வந்து இப்போ ஸ்டாஃப் எடுத்து கொடுக்குறதுக்கு நாங்கள் புதுசாக வந்து ஆல்ரெடி எங்கள் ஜாப் டீமில் ஒர்க் பண்ணிட்டு இருக்கிறவங்களோ அல்லது நியூவாக ரெக்ரூட் பண்ணியோ நாங்கள் வந்து ஒரு 20 to 50 பேர். நாளைக்கு அது தெரியாது, பிஸ்னஸ் எப்படி க்ரோ ஆகுதுன்னு தெரியாது. நல்லா ஆனால் மார்க்கெட்டில் நல்ல வாண்டட் இருக்குது. ஸோ அப்போ அவ்வளோ பேரை நாங்கள் வந்து டெப்ளாய் பண்ணுவோம். ஸோ அப்போ அவங்க அதை யூஸ் பண்ணணும், அந்த பிளாட்ஃபார்மை யூஸ் பண்ணணும். இப்போ நாங்கள் வந்து என்னோட இப்போ அதே இனிஷியலாக எப்படி டெஸ்ட் பண்ணோம் அப்படின்னோம்னா, ஜஸ்ட் வந்து ஒரு கூகுள் ஷீட்டை வச்சுக்கிட்டு தான் இப்போ இனிஷியல் டெஸ்டிங் போயிட்டுருக்கு. இன்னும் சாஃப்ட்வேர் இப்போ நேற்று தான் டிஸ்கஸ் பண்ணி ஒரு ஃபைனலைஸ் ஸ்டேஜுக்கு வந்திருக்கு. இப்போ அந்த கூகுள் ஷீட்டில் நாங்கள் வந்து இப்போ எம்ப்ளாயர் எங்களுக்கு வேணுங்கிறதையும் நாங்கள் நோட் பண்ணிக்கிறோம். யார் யார் எம்ப்ளாயீஸ் வந்து வேலை தேடுறவங்க எங்களுக்கு யாருக்கெல்லாம் ஜாப் வாங்கி கொடுங்கன்னு சொல்கிறாங்க அப்படிங்கிறதையும், என்ன டைட்டில், டெலிகாலரா, அக்கௌண்டண்டா, ஸோ இந்த மாதிரி இதையெல்லாம் வாங்கிக்கிட்டு இப்போ இனிஷியலாக ஒரு லிமிட்டெட் ஸ்டாஃப் மெம்பரோட லிமிட்டெட் கம்பெனிஸோட ட்ரையல் ரன் பண்ணுறோம். ஸோ இப்போ எங்களுக்கு ஒரு ஐடியா கிடைச்சிருச்சு. இப்போ இதெல்லாம் ரிக்குயர்மெண்ட்டுன்னு சொல்லிட்டு
ஸோ இப்போ நான் சாஃப்ட்வேரை டெவலப் பண்ண போகிறோம். ஈவன் வந்து கிளையண்ட் வந்து எங்கள் இன்டர்னல் கிளையண்ட் தான். நீங்கள் ப்ராடக்ட் எக்ஸ்டர்னல் கிளையண்டாக இருக்கலாம், இன்டர்னல் கிளையண்டாக இருக்கலாம். இப்போ இந்த நான் சொல்லக்கூடிய இந்த இதில் வந்து எங்கள் ஸ்டாஃப்ஸ் தான் இப்போ இந்த சாஃப்ட்வேர் ப்ராடக்ட் டெவலப்மெண்ட் டீம், சாஃப்ட்வேர் டீமுக்கான கிளையண்ட்ஸ் யாருன்னு பார்த்தீங்கன்னா இன்டர்னல் டீம் தான். ஸோ கஸ்டமர் வெளியிலேயே இருக்கலாம், இன்டர்னலாகவும் இருக்கலாம். ஸோ அப்போ அவங்களுக்கு நான் வந்து இப்போ அவங்களுக்கு முழுசாக கொடுக்கணும். பட் ஆனால் வந்து நான் முழுசாக பண்ணுறதுனா எனக்கு ஒரு 3 months ஆகும்னு வச்சுக்கோங்க. 3 to 6 months ஆகுது. நான் அது வரைக்கும் வந்து வெயிட் பண்ணிட்டு இருந்தால் என்னால் வந்து மேனேஜ் பண்ண முடியாது, பிஸ்னஸை க்ரோ பண்ண முடியாது. ஸோ அப்போ என்னுடைய ஃபஸ்ட்டு அதை வந்து ஒரு 3 வெர்ஷனாக பிரிச்சுட்டோம். இதை வந்து ஃபஸ்ட்டு ஸ்டேஜில் பண்ணலாம், அடுத்தது செகண்ட் ஸ்டேஜில் பண்ணலாம், அதுக்கடுத்து தேர்ட் ஸ்டேஜில் பண்ணலான்னு சொல்லிட்டு. ஸோ இப்போ ஃபஸ்ட்டு ஸ்டேஜை இப்போ முடிச்சிருவோம். அப்புறம் வித்தின் எ மந்த் இந்த அக்டோபர் எண்டுக்குள்ளே வந்து முடிக்கணும் அப்படின்னு பிளானு. அடுத்த ஸ்டேஜ் வந்து அடுத்த 1 மாதம் 2 மாதத்துக்குள்ள, அடுத்த 2 ஸ்டேஜ் 2 மாதத்துக்குள்ள 1 or 2 monthsக்குள்ள முடிக்கிற மாதிரி பிளானு. ஸோ அப்போ இப்போ இனிஷியல் வெர்ஷனாக ரிலீஸ் பண்ணிவிட்டு அதில் ஏதாவது பிரச்சனை இருக்கான்னு பார்த்துட்டு அதுக்கப்புறம் அதுக்கு மேலே அடுத்தது எழுதுவோம். ஸோ இது வந்து ஒரு இன்டர்னலாக நாங்கள் பண்ணக்கூடிய ஒரு ப்ராஜெக்ட்டுக்கு. இதே வெளியில் ஒரு கஸ்டமருக்கு கொண்டுட்டு போகிறீங்க, இதில் கூட எனக்கு வந்து MVP எங்களோட இன்டர்னல் ஏன்னா எங்களுக்கு கண்டிப்பாக தேவைன்னு தெரிஞ்சு போச்சு. ஆனால் MVP தேவையானு கூட சொல்ல முடியாது. பட் இதே ஒரு எக்ஸ்டர்னலாக ஒரு ப்ராடக்ட் எடுத்துகிட்டு போகிறோம் கஸ்டமருக்கு, அப்போ ஒரு ஃபர்ஸ்ட் ஸ்டேஜை கொடுக்கும்போதே ஒரு சின்ன ட்ராக்ஷன் தெரிஞ்சிடும். நான் ஏற்கனவே வந்து ப்ராடக்ட் மார்க்கெட் ஃபிட்டில் சொன்ன மாதிரி ட்ராக்ஷன்னா நமக்கு மக்கள்கிட்ட இதுக்கு உண்மையிலேயே தேவை இருக்கா, இல்லை அவங்க என்ன இதில் வந்து என்ன எக்ஸ்ட்ரா ஃபியூச்சர்ஸ் தான் கேட்குறாங்களா. நீங்கள் எல்லா ஃபியூச்சர்ஸையும் எடுத்துகிட்டு போனதுக்கப்புறம் அவங்க பாதி ஃபியூச்சரை யூஸ் பண்ணவே இல்லைன்னு வச்சுக்கோங்களேன், இப்போ அந்த ஃபியூச்சர்லாம் தேவையில்லை. ஸோ அப்போ இனிஷியலாக ஒரு யூ கோ வித் மினிமம் ஃபியூச்சர்ஸ், மினிமமில் பேசிக் ரெக்யர்மெண்ட் அது இருந்தால் தான் அந்த ப்ராடக்ட் வந்து இப்போ நாங்கள் வந்து அட்டனன்ஸ் அண்ட் பேரோல்னு வச்சுங்களேன். பேசிக்காக வி கோ வித் அட்டனன்ஸ் நாங்கள் இப்போ வந்து இந்த ப்ராடக்ட் வந்து இப்போ தான் ஸ்டில் இன்னும் வந்து ட்ரையல் ஃபேஸ் இப்போ தான் கிட்டத்தட்ட கம்ப்ளீட் ஆகி ப்ராடக்ட் வந்து ஃபுல் லான்ச்சுக்கு மூவ் ஆகிருக்கிறோம். ஆனால் இந்த ப்ராடக்டை 2 yearsஸாக வந்து நாங்கள் இன்டர்னலாக யூஸ் பண்ணிகிட்டு இருக்கிறோம். சரிங்களா. எங்களுதே வந்து பெரிய ஆர்கனைசேஷனு, 315 பேர் இருக்கிறாங்க, நிறைய பிரான்ச்சஸ் இருக்குது, ஒரு 6 பிரான்ச் இருக்குது, இங்கே தமிழ்நாட்டில் இருக்குது, ஆந்திராவில் இருக்குது, நிறைய டிபார்ட்மெண்ட்ஸ், இன்டர்னல் டிபார்ட்மெண்ட்ஸ் இருக்குது. ஸோ அதனால வந்து எங்களுடைய ரெக்யர்மெண்ட்டு எங்களுக்கே எங்கள் ரெக்யர்மெண்ட்டை அதுதான் மோஸ்ட் ஆஃப் தி கம்பெனிஸ்லேயே இருக்கும். எங்களை விட நிறையா இருக்கும் வெளியில், எங்கள் ரெக்யர்மெண்ட்டை தாண்டி அவங்களுக்கு நிறையா இருக்கும். பட் பேசிக் ரெக்யர்மெண்ட்டு. ஸோ அந்த அட்டனன்ஸை ஃபஸ்ட்டு ஸ்டார்ட் பண்ணோம், அட்டனன்ஸை யூஸ் பண்ண ஆரம்பித்தோம். தென் வந்து அதுலேருந்து பேரோல் கொண்டு வந்தோம், அப்புறம் பாலிசிஸ் நிறையா ஆட் பண்ணோம். இப்போ வெளியில் கம்பெனிஸ் கேட்குற பாலிசிஸ், அவங்க ஓடி பாலிசி கேட்பாங்க, தென் வந்து லீவ் பாலிசி கேட்பாங்க, பிரேக் கவர் பாலிசி கேட்குறாங்க. ஸோ இந்த மாதிரி அது இல்லாமல் அவங்கவுங்க பிஸ்னஸுக்கு சின்ன சின்ன கஸ்டமைசேஷன், எல்லா கஸ்டமைசேஷனும் பண்ண முடியுமான்னு தெரியாது, பட் முடிஞ்ச அளவுக்கான கஸ்டமைசேஷனை பண்ணுறோம். ஸோ அப்போ எங்களோட இனிஷியல் லான்ச்சில் இருந்த ப்ராடக்ட்டுக்கும் இன்னைக்கும் பார்த்தீங்கன்னா அது வந்து வாஸ்ட் ஆஃப் டிஃப்ரென்ஸு. பட் ஆனால் இனிஷியல் லான்ச் பண்ணுறோம் ஒரு ப்ராடக்டை, ஆனால் அந்த ப்ராடக்ட் மார்க்கெட்டில் ரெக்யர்மெண்ட் இல்லைன்னு வச்சுக்கோங்க, நமக்கு டைமும் சேவ், மணியும் சேவ். அப்போயே நம்ம அந்த ப்ராடக்டை நிறுத்திட்டு ஒன்று மக்கள்கிட்ட இன்னொருக்கா போய் ஃபீட்பேக் கேட்டு, இல்லை இந்த ப்ராடக்ட்டில் வேறு ஏதாவது ஃபியூச்சர் வேணுமா, இல்லை இந்த ப்ராடக்ட்டுக்கு ஸ்கோப் இல்லைன்னா நம்ம அடுத்தது பிவோட்டுன்னு பேர், வேறு இந்த ப்ராடக்டே விட்டுட்டு நம்ம வேறு மார்க்கெட் ரெக்யர்மெண்ட்டுக்கு தகுந்த மாதிரி மூவ் ஆகலாம். சரிங்களா. ஸோ அதனால் இந்த MVP சொல்லக்கூடிய மினிமம் வையபிள் ப்ராடக்ட் அது வந்து இனிஷியல் லான்ச் பண்ணி மார்க்கெட்டில் எப்படி இருக்குன்னு பார்த்துக்கிட்டு, மார்க்கெட்டில் அதுக்கான ரெக்யர்மெண்ட் நிறையா இருந்தது அப்படின்னா அதன் பேரில் வந்து அடுத்த லெவல் ஆஃப் டெவலப்மெண்ட்ஸை எடுத்துகிட்டு போகலாம். ஸோ இதுதான் வந்து மினிமம் வையபிள் ப்ராடக்ட். தேங்க்யூ.